சங்கமத்தின் சத்தத்தை உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும், அவருடைய பலத்தையும், அவருடைய சுகத்தையும், அவருடைய ஐஸ்வர்யத்தையும் நிலைநிறுத்தி உங்களை தப்புவித்து, உங்களை கனப்படுத்தி, உங்களை உயர்த்துவாராக. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்லவரே, துதிக்கிறோம். பெரியவரே, உயர்த்துகிறோம். எல்லா நன்மைகளின் ஊற்றும் ஆதாரமானவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, thank you Lord, thank you Jesus, thank you Father, thank you Father, thank you Lord, thank you Lord, thank you Jesus. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் அமைதி கொண்டது, அது ஏலிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது, அது ஏலிசையில் பாடுகின்றது. நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டே மீட்பரின் குரலை கேட்டே, நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டே மீட்பரின் குரலை கேட்டே. இயேசுவே என் ஞானம், இயேசுவே என் நீதி, இயேசுவே என் பரிசுத்தமானார், இயேசுவே என் மீட்பெருமானார். இயேசுவே என் ஞானம், இயேசுவே என் நீதி, இயேசுவே என் பரிசுத்தமானார், இயேசுவே என் மீட்பெருமானார். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது, அது ஏலிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது, அது ஏலிசையில் பாடுகின்றது. என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார், தம் இல்லமதை எண்ணில் கண்டார். என் உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்டார், இயேசு தம் இல்லமதை எண்ணில் கண்டார். இயேசுவே என் ஞானம், இயேசுவே என் நீதி, இயேசுவே என் பரிசுத்தமானார், இயேசுவே என் மீட்பெருமானார். இயேசுவே என் ஞானம், இயேசுவே என் நீதி, இயேசுவே என் பரிசுத்தமானார், இயேசுவே என் மீட்பெருமானார். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது, அது ஏலிசையில் பாடுகின்றது. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது, அது ஏலிசையில் பாடுகின்றது. Thank you Lord, thank you Jesus, thank you Father, thank you Father. நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. Thank you Lord, thank you Jesus. பாருங்க, இயேசு என்ற நாமத்தை நம்ம சொல்லும் போது, நாம் வாயினாலே உச்சரிக்கும் போது அளப்பெரிய சந்தோஷம், அளப்பெரிய உள்ள அமைதி, சாந்தி, சமாதானம் உள்ளத்திலே நமக்கு குடிகொண்டு விடும். பாருங்க, நம்மளை விட்டு எடுபடாத சந்தோஷம், நம்மை விட்டு யாருமே எடுத்து போடாத ஒரு சந்தோஷம் எதுன்னா, இயேசு என்ற பெயரை நாம் நாவினாலே நம்மளுடைய இருதயத்திலிருந்து நாம் உச்சரித்து சொல்லும் போது
சமாதானம், அன்பு, சாந்தி, நிம்மதி, இனந்தெரியாத ஒரு பாருங்க அன்டிஸ்டபிள் பீஸ் நமக்கு உள்ளே, நம்முடைய உள்ளத்திலே அது குடிகொள்ளுவதை நீங்கள் காணலாம். அப்பேற்பட்டவர் தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் கூட பாருங்க, குறைவின் மத்தியிலே ஆண்டவர் மாபெரும் அபூர்வத்தை செய்கிறவர். அது மாத்திரமல்ல, தேவைகளை சந்திக்கிறவர், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவர். பாருங்க, நம்ம குறைவுக்கு வேண்டிய அளவு மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, குறைவையும் தாண்டி போதுமானவருக்கும் மிக 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 அதிகமானவர் எல்லாவற்றுக்கும். ஏன்னா அவர் தான் எல்லா மூல ஆதாரங்களின் ஆதாரமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எல்லா மூல ஆதாரங்களின், ஆல் சோர்ஸ், எல்லா சோர்ஸுக்கும் மூல ஆதாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு மூல ஆதாரமா இருக்கிறார். கர்த்தர்னா எல்லா, யெகோவா அப்படின்னாலே எல்லாவற்றுக்கும், எல்லா வளங்களுக்கும், எல்லா உயர்வுக்கும், எல்லா காரியத்துக்கும், எல்லாவற்றுக்கும் மூல ஆதாரமானவர். நம்மளுடைய எந்த காரியமும் நமக்கு வாழ்வாதாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய வாழ்வாதாரமா இருக்கிறார். நம்மளுடைய எந்த திறமைகளும் நம்முடைய ஆதாரம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கும் எனக்கும் அவர் ஆதாரமா இருக்கிறார். நம்மளுடைய மூல ஆதாரம் நம்முடைய பாருங்க, நம்முடைய பணமோ இல்ல நம்மளுடைய தொழிலோ நம்முடைய வாழ்வின் ஆதாரம் அல்ல. என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம், நங்கூரம் போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவையே அல்லாமல் வேறொரு அஸ்திபாரத்தை போட ஒருவராலும் கூடாதே. அஸ்திபாரம் ஞான கண்மலையாகிய என்னிடத்திலே வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ, ஆழமாய் ஆழமாய் குழிய தோண்டி கற்பாறையிலே தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெரும் வெள்ளம் வரும், பெரும் காற்று வரும், பெரும் புயல் வரும், அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்களும் நானும் கட்டப்பட்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட இதுவும் வரலாம், எப்பேற்பட்ட காரியமும் இந்த உலகத்திலே வீசலாம். ஆனால் நீங்களும் உங்கள் குடும்பமும் நீங்களும் நானும் அசைக்க கூடாமல் கர்த்தர் இன்றைக்கு நம்மளை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு கூட நாம் அவர் நம்முடைய குறைவை நிறைவாக்குவது மாத்திரமல்ல, அவரே நம்முடைய வாழ்வாதாரமா இருக்கிறார் என்ற காரியத்தை மூல ஆதாரமாக நாம் மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரம் 34 வசனத்திலிருந்து 44 வசனம் வரை நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 44 வரைக்கும் பாருங்க. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருந்தபடியால் பாருங்க அவர்களை, ஏன்னா அவர்களை வழிநடத்துவதற்கு ஒரு நல்ல மேய்ப்பன், அவர்களை போதித்து அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு ஒரு போதகரோ இல்லைன்னா ஒரு நல்ல மேய்ப்பரோ அவர்களுக்கு இல்ல. பாருங்க, எங்க நல்ல புல்லு கிடைக்கும் அவங்கள அங்க நடத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு, அந்த ஆலோசனை சொல்வதற்கு அந்த நல்ல மேய்ப்பர் அங்கே இல்லை என்று ஆண்டவர் மனது உருகுகிறார். உருகி என்ன சொல்றாரு, அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். என்ன உபதேசம் பண்ணாரு? தாவீது ராஜா சொன்னாரே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அந்த வசனம் முழுவதும் பழைய ஏற்பாட்டுல உள்ள அந்த வார்த்தைகள் முழுவதையும், அதனாலதான் இயேசு கிறிஸ்தப்பா சொன்னாரு, என்ன சொன்னாரு,
ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளுக்குள்ளேயும் நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், பாருங்க, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைங்களுக்கு, நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவாய். நல்ல மேய்ச்சல் அண்டையிலே நடத்துகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் நம்மை புல்லுள்ள இடங்கள்ல மேய்ச்சு அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில நம்மள ஒவ்வொருத்தரையும் ஒரு குறைவு வராம, ஒரு தேவை. The Lord is my shepherd, I shall not want. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு தேவையும் இல்லை. அப்படின்னா தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டுருச்சு, எனக்கு இன்னும் மிச்சம் இருக்கு, எனக்கு இன்னும் எனது நிறைவு இருக்கிறது என்று அர்த்தம். அப்ப இங்க அவரு அதுதான் சொல்றாரு, உபதேசிக்க தொடங்கிறார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, இது மனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதற்கு இவரிடத்தில் ஒன்றும் இல்லை. நீங்களும் நானும் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு நாம் நிற்கிறோம். எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, எல்லாவற்றையும் தொலைத்தவர்களாக, நம் ஒரு விதத்துல நம்மளுடைய அறிவீனத்தினாலேயோ இல்ல மற்ற காரியத்தினாலேயோ இல்ல ஏமாற்றப்படுறதுனாலேயோ நாம் எல்லாவற்றையும் இழந்தவர்களாக, ஒன்றுமில்லாமையிலே நாம் நிற்கிறோம். எதுவுமே நம்ம கிட்ட இல்லாம இருக்குது. பாருங்க, நம்முடைய ஜீவன் மாத்திரம், நம்முடைய உயிர் மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கான அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். சீசர்கள் சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்கள் வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். 200 பணம் பாருங்க, எவ்வளவு. அதாவது அன்னைக்கு இருக்கிற அந்த பணம் அந்த பணத்தை வச்சு அந்த அப்பத்தை வாங்கி இந்த மக்களுடைய தேவையை சந்திக்க முடியும்னா முடியாது. நம்மகிட்ட இருக்கிற குடும்ப வருமானத்தை வச்சு, இந்த சம்பளத்தை வச்சு என் குடும்பத்தை எப்படி ஓட்டுறது, என் பிள்ளைகளை எப்படி கவனிக்கிறது, என்னுடைய வீட்டு வாடகை எப்படி செலுத்துவது, நான் என்ன செய்வது, கடனை எப்படி அடைப்பது, பல விதப்பட்ட காரியங்களிலே நாம் இருக்கிறோம். ஆனா இவைகளை எல்லாம் சந்திக்கிற நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். கணக்கு போடுறாங்க. அப்போ அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல் மேல் பந்தியாக உட்காரும்படிக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். பாருங்க, 5 அப்பம். இங்கே இன்னொரு நீங்க காஸ்பல்ல வாசித்தீங்கன்னா வார்கோதுமை அப்பம். அதாவது இவங்க கிட்ட கொடுத்தது வார்கோதுமை அப்பம். வார்கோதுமைன்றது இஸ்ரேல் ஜனங்கள்ல ஒரு லாஸ்ட்ல இருக்கிறவங்க தான் சாப்பிடுவாங்களாம். அதாவது நடுத்தர மக்கள் என்ன செய்வாங்க, கோதுமை. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நல்ல வசதியான உள்ளவங்க எல்லாம் அந்த கொழுமையான அந்த கோதுமைய சாப்பிடுவாங்க. ஒரு கொஞ்சம் குறைவா தன்னுடைய இதுல அதாவது வார்கோதுமைன்றது இருக்கிறதுல லோவஸ்ட் பீப்புள் சாப்பிடுறது. அந்த 5 அப்பம் அந்த பையன்ட்ட, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன்கிட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கு. வார்கோதுமை, அந்த வார்கோதுமைன்றது லாஸ்டா உள்ள இது பாருங்க. அதாவது கோதுமையில வெரைட்டிஸ் சொல்றாங்கல்ல, முதல் தரமான கோதுமைகள்
பெரிய ஹையஸ்ட் பீப்புள் அவங்கதான் சாப்பிடுறது. இது கீழே இருக்கிற மட்டத்துல இருக்கிறவங்க சாப்பிடுறதுதான் வார்கோதுமை. அந்த அப்பத்தை தான் ஆண்டவர் வந்து பாருங்க பெருக செஞ்சாரு பாருங்க. நம்ம கையில என்ன இருக்குது, நம்ம கையில என்ன இருக்கிறது பாருங்க. இந்த வார்கோதுமைய வந்து இவங்க ரூத்து போய் வந்து இது பண்ணுவாங்க பாருங்க, அந்த கீழே சிந்துற அந்த தாள்களை வந்து எடுப்பாங்க. இப்போ என்னன்னா, இந்த 5 அப்பம் 2 மீன் எப்படி இந்த 5000 புருஷர்களுக்கு பத்தம்? இதுல 5000 புருஷர்கள், 5000 ஸ்ரீகள், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் 2 பிள்ளை எடுத்தாலும் 20,000 பேர். வேத வியாக்கியானர்கள் சொல்றாங்க 20,000 பேருக்கு எங்கே அப்பம், எங்கே மீன்? 20,000 பேருக்கும் நீங்க அப்பத்தை நீங்க சுட்டு 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 மாவை அரைச்சு சுட்டு இது பண்ணி அதை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளயும் எவ்வளவு நேரம் எவ்வளவு காலம் எடுக்கும் பாரு. அதே மாதிரி மீன், இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ 20,000 பேர் கணக்கு வச்சாலுமே கிட்டத்தட்ட 40,000 அப்பங்கள் தேவைப்படும். அதே மாதிரி 20,000 பேர் கணக்கு வச்சாலும் ஒரு ஆளு 2 மீன் சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்காங்க, 2 மீன் சாப்பிடுறாங்க, 3 மீன் ஏன்னா பசியா வேற இருந்தாங்க. அப்படி சாப்பிட்டாங்கன்னா இவங்க ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டாலும் 40,000 மீன் துண்டுகள் வேண்டும். இப்போ கர்த்தர் ஒண்ணுமே செய்யலைங்க. அவர் என்ன சொல்றாரு, அதை எடுத்துட்டு 41வது வசனம், மார்க் 6:41, இயேசு அந்த 5 அப்பங்களையும், அந்த குறைவுள்ள 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு கொடுக்கிறாரு. இப்போ இந்த மீனையும் எடுத்து ஆசீர்வதிக்கிறாரு, இந்த அப்பத்தையும் எடுத்து ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. பாருங்க, இது இது எங்க காட்டுது, எப்படி ஏன் இப்படி ஆசீர்வதிச்சு அதை கொடுக்கிறாருன்னா, 2 மீன் தான் அவர் கையில இருக்கு. இப்ப இந்த 2 மீன் 40,000 பெருக வேண்டும். அதே மாதிரி இங்க 5 அப்பம் தான் இருக்கு, இது 40,000 அப்பங்களாக பெருக வேண்டும். மீதம் வேற 12 கூட எடுக்கிறாங்க, மீதம் 12 கூட, மிச்சம் 12 கூட. இதே காரியத்தையும் கூட நாம் இது இங்க வந்து கிட்டத்தட்ட 20,000 பேர் சாப்பிட்டிருக்காங்க. இதே இதுல மார்க் 7ஆம் அதிகாரம், மார்க் 8ஆம் அதிகாரம் 1 to 9 வாசிக்கிறேன். அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றுமில்லாத போது, பாருங்க, ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒன்றுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்குள்ள அந்த ஆற்றலை வைத்திருக்கிறார், பெருகக்கூடிய ஆற்றலை, பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய ஆற்றலை வைத்திருக்கிறார், ஊழியம் செய்யக்கூடிய பலனை வைத்திருக்கிறார், வேலை பார்க்கக்கூடிய பலனை வைத்திருக்கிறார், உங்கள் குடும்பங்களை கட்டி எழுப்பத்தக்க பலனை கொடுக்கும்படி உங்கள் தேவன் உங்களுக்குள்ளே அந்த ஆற்றலை வைத்திருக்கிறார். ஒன்றுமில்லாதிருந்த போது, இங்கே அதே பாருங்க, ஒன்றுமில்லாதிருந்த போது வருது, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்து 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். சாப்பிடுறதுக்கு 3 நாள் ஆச்சாம் பாருங்க. இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவர்கள் ஆகையால் நான் இவர்களை பட்டினியாய் வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள், இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும்? உங்களை திருப்தி செய்கிறவர் மாத்திரமல்ல, போதும் போதும் என்று உங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு ஆசீர்வதித்து ஸ்தோத்திரம் பண்றாராம். பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். சில மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. அவர் அவைகளை ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4,000 பேரா இருந்தார்கள். இங்க 4,000 பேர் போட்டிருக்கு. 4,000 ஸ்திரீகளை சேர்த்தீங்கன்னா 8,000 பேர். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 2 பிள்ளைங்களை வச்சீங்கன்னாலும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10,000 பேருக்கு மேல இங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க, சாப்பிட்டிருக்காங்க. 10,000 பேர் இங்க சாப்பாடு, அங்க 20,000 பேருக்கு இந்த 7 அப்பங்களும் சில மீன்களும்.
ஒவ்வொரு டைம் அவர் எடுத்து கையில வச்சு என்ன சொல்றாருங்க, பிளஸ் பண்றாருங்க. பிளஸ் அத அந்த குறைவை அவர் என்ன செய்யறாரு, அந்த இல்லாமையை, ஒன்றுமில்லாமையிலிருந்து அவருடைய கரம் உங்களை பாருங்க எல்லாவற்றிலும் பெருக்கக்கூடிய கரமா இருக்கிறது. தேவனுடைய கரம், வலது கரம் பராக்கிரமம் செய்யும். தேவனுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். நீதிமானுடைய வீட்டிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இருக்கும். பாருங்க, என் கரம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். தன்னுடைய வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிப்பார். அதாவது இடம் இருக்கிற அளவுக்கு இல்ல, இடமே கொள்ளாத அளவுக்கு. இத எலிசா தீர்க்கதரிசி காரியத்திலே நீங்க வாசித்தீங்கன்னா இதே இத அவர் பண்ணிருப்பாருங்க. இதே காரியத்தை அவரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் 100 பேருக்கு முன்னாடிதான் அந்த அப்பங்களை வைக்கிறாங்க. அதையும் நான் வாசிக்கிறேன் எங்க இருக்குன்னு. 2 ராஜாக்கள் 4:42 வசனம், 4ஆம் அதிகாரம் 42 வசனம். பின்பு பாகால் சலிசாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் கால் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன், ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றார். அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன்பாக வைப்பது எப்படி என்றார். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இங்க எலிசா சொல்றாரு, கர்த்தர் சொல்றார். கர்த்தர்னா யாருங்க? எகோவானா யாருங்க? ஜீசஸ். அப்போ ஜீசஸ் அங்க பழைய ஏற்பாட்டுல அதே அந்த டிட்டோ இங்க 20,000 பேருக்கும் 10,000 பேருக்கும் அது பெருகுது. இங்கேயும் பாருங்க 44வது வசனம் வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 4:44. அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது. 100 பேருக்கு 20 அப்பங்கள். 100 பேரு பாருங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் எடுத்தாங்க. உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் மிச்சம் எடுக்கத்தக்கதாக குறைவை நிறைவாக்குவது மாத்திரமல்ல, உங்களுக்கு அதாவது இப்ப உங்களுக்கு இவ்வளவுதான் தேவை, அந்த தேவையை மாத்திரமல்ல, அந்த தேவைக்கும் மிஞ்சி அபரிவிதமாய் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அவர் பேரே என்னன்னா, போதுமானவருக்கும் மிக 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 அதிகமானவரும். சொல்லிக்கிட்டே போலாம், அவ்வளவு அதிகமானவர். இதுக்கு இவ்வளவு எதுக்கு வேணும்? ஆண்டவருடைய நாமம் மையப்படணும், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியம் பாருங்க தடையில்லாமல் நடக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய சுவிசேஷம் தடையில்லாமல். இங்க அதே காரியத்தை தான் இங்க எலிசா அவருடைய வாழ்க்கையிலும் நடத்தி காட்டுறாரு பாருங்க. லாஸ்டா இது எங்க முடிய போகுதுன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. இதுல நீங்க இந்த ஒரு வசனம் இருக்கு. சங்கீதத்தின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். தேவரீர் பாருங்க, தாவீது ராஜா பாடுறாரு. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்கள் வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய ஊழியத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். யாரு ஆசீர்வதிக்கிறாங்க? தேவரீர் அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். நெல் பயிரை ஆசீர்வதிக்கிறாராம், கோதுமை பயிரை ஆசீர்வதிக்கிறாராம், நவ தானியங்களை ஆசீர்வதிக்கிறாராம், மிளகு, அதே மாதிரி நறுமண பொருட்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறனால தாங்க, அவர் அன்னைக்கு ஆசீர்வதி சொன்னதுனால தாங்க இன்னைக்கும் விளைஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கும் சீரகம், மிளகு, ஒற்றலாம், ஓமம் எல்லாம் அது பூமியிலிருந்து விளைந்து கொண்டே இருக்கிறது.
அதையெல்லாம் ஒண்ணு சொல்லுது, நான் ஆண்டவருடைய வார்த்தையினாலே, ஆண்டவருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தாலே விளைந்து கொண்டிருக்கிறேன். சாதாரண காட்டு புல்லுக்கும் காட்டு இதுக்கும் அவ்வளவு மகிமையை கொடுத்திருந்தார்னா, கடவுளுடைய பிள்ளை, தேவனுடைய இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே உங்களை பிள்ளையாக பெற்றெடுத்திருக்கிறார் சிலுவையிலே. அப்பேற்பட்ட உங்களுக்கு எவ்வளவு நன்மையை அவரால் செய்ய முடியும். அதான் தேவரீர் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். பயிரை ஆசீர்வதிக்கிறதுனாலதாங்க நம்ம எல்லாரும் சாப்பிட்டு எவ்வளவு இதா என்ன செய்யறோம், திருப்தியாக இருக்கிறோம். இன்னும் 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 மேல 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 அப்பேற்பட்ட தெய்வம், அப்பேற்பட்ட தெய்வம், அப்பேற்பட்டவர். குறைவுன்றது அவர்கிட்ட நீங்க பார்க்கவே முடியாது. குறைவுன்ற அந்த அவருடைய அகராதியிலே இல்ல. அவ்வளவு நிறைவுள்ள தகப்பன். எங்கே எங்கே சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் தரித்திரமானார். சிலுவையிலே எனக்காக உங்களுக்காக அவர் சாபமானார். உங்களுக்காக எனக்காக குறைவானார். இயேசு கிறிஸ்து அங்கதாங்க நிர்வாணமானார். உங்களுக்காக எனக்காக. அப்பேற்பட்ட தெய்வம். அவருடைய அன்பை சொல்லி மாளாது. இங்கே தேவரீர் என்ன செய்கிறீர்? பயிர ஆசீர்வதிக்கிறாராம். வருஷத்தை உம்முடைய நன்மைகளால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. வனாந்தரம் பெருசா, தேவனுடைய செழிப்பு பெருசா? தேவனுடைய செழிப்பு தாங்க பெருசு. பாருங்க, இந்த 20,000 மக்களுடைய வயிறு பெருசா, தேவனுடைய கரம், பெருக்கக்கூடிய கரம் பெரியதா? தேவனுடைய கரம் தாங்க பெருசு. அவர் தாங்க அந்த அப்பங்களை பெருக செஞ்சாரு. அவர் தாங்க மீன்களை பாருங்க எல்லாம் எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி சுட்டு கொடுக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. ஒரே நிமிஷத்துல மாற்றி விட்டார். உங்கள் பொருளாதாரத்தை ஒரே நிமிஷத்தில் மாற்ற என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு நாம் பாருங்க, நாம் போகிற சபையிலே ஆண்டவருக்கு நாம் தசமபாகம் செலுத்த வேண்டும், காணிக்கைகள் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தினுடைய பணிகளிலே நாம் எல்லாவற்றையும் விதைக்க வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து நன்றாய் விழும்படி மனுஷர் உங்கள் மடியிலே கொட்டுவார்கள். தேவன் அந்த பிரமாணத்தை வச்சிருக்காரு. அதை நீங்க பண்ண பண்ண பெருகிட்டே இருக்குங்க. இங்க பாருங்க, இதேதான் அந்த லாஸ்டா உள்ள அந்த தம்பிக்கு 12 கூடைய மிச்சம் எடுத்து கொடுத்தாருங்க. கொடுத்தது 5 அப்பம் 2 மீனுங்க. 12 கூட நிறைவாய் கொடுத்தார். அங்க அவங்க கொடுத்தது 7 அப்பமும் இதுதான் கொடுத்திருந்தாங்க, சில மீன்கள். திருப்பி பாருங்க, 7 அப்பங்கள் மீண்டும் திருப்தியாக்கி மிச்சம் எடுக்க வைக்கிறவர், திருப்பி கொடுக்கிறவருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் வாழ்க்கையிலே, உங்களுடைய பொருளாதாரத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். பாருங்க, வனாந்தரம் பெருசு இல்ல, தேவனுடைய மேய்ச்சல் உள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது, பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடி இருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. நீங்க அந்த இயற்கை அழகெல்லாம் பாருங்க, எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா எழும்பி நிக்குது, எவ்வளவு ஒரு கலையோடு, எவ்வளவு ஒரு அந்த அந்த நயத்தோடு பாருங்க. ஒரு சில பூக்கள்லாம், லில்லி, சாரோன்லாம் அவ்வளவு கம்பீரமா மகிமையோடு நிக்குதுங்க. கேதுரு மரங்கள் இவைகள்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே அவ்வளவு ஃபோர்ஸா ஒரு ராஜாவை போல, ஒரு ராணியை போல அது எழுப்பி நிக்குது. மனுஷனாகிய நாம் தான் பாருங்க, எங்கிட்டாவது நம்ம கவலையினால தோய்ந்து போயிடறோம். அப்படிலாம் நிக்காதீங்க. நீதிமான் பனையை போல் செழித்து, பெரிச்ச மரத்தை போல் செழித்து, லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். பாருங்க, அது பனியையும் தாங்கி வளரும், உஷ்ணத்தையும் தாங்கி வளரும். நீங்க எந்த சூழ்நிலையிலும் செழிக்கிறவர்களா இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. ஆண்டவர் அதைத்தான் செஞ்சிருக்காரு. இந்த காரியம் எல்லாமே உங்க நல்வாழ்வுக்காக எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஆகிய தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். பாருங்க, இந்த லாஸ்டா பார்த்து முடிச்சிடலாம். இது எந்த ஆதாரத்துல செய்யறாரு ஏசப்பா? பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், அதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டியது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம், 12வது வசனம், அதுக்கப்புறம் 21, 22 4 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் பூமியானது, தேவன்னா யாருங்க? அங்க ஜீசஸ் வந்துடுறாருங்க, வார்த்தையை பேசுறாருங்க. பூமியானது
புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் தங்கள் விதைகளை உடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே தங்களில் தங்கள் விதைகளை உடைய கனிகளையும் கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லதென்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமாய் 3ஆம் நாள் ஆயிற்று. 3ஆம் நாள்ல மனுஷனுக்கு வேண்டிய எல்லா பயிர் வகைகள் எல்லாவற்றையும், கோதுமை, நெல்லு, பாருங்க எவ்வளவு நல்லவர் பாருங்க. அதனாலதாங்க உங்க வயிறும் என் வயிறும் திருப்தியா சாப்பிட்டு திருப்தியா இருக்குது. அப்பேற்பட்ட தேவன். அதாவது மல்டிப்ளைனா இவர்கிட்ட தாங்க மல்டிப்ளை. ஒரே ஒரு பப்பாளிக்குள்ள ஒரு பப்பாளிக்குள்ள 100கணக்கான விதைகள். அந்த அந்த ஒரு பப்பையா நான் 100 மரங்களாக பெருக முடியும் என்று சொல்லுகிறது. இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தின் தகப்பன், உங்கள் குறைவை நிறைவாக்குகிறவர். அதே மாதிரி பாருங்க, இந்த மீன் கிட்டத்தட்ட அங்க பாருங்க 40,000 ஃபிஷ் பொரிச்சு கொடுக்கணும், அத்தனை பேரும் சாப்பிடணும். இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க 10,000 ஃபிஷ் 20,000 ஃபிஷ் பொரிச்சு கொடுக்கணும். அந்த 7 கூட நிறைய எடுத்த இடத்துல 12 கூட எடுத்த இடத்துல 20,000. இங்க பாருங்களேன், 21 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:21. தேவன் மகாமச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகல பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் மகாமச்சங்களையும், மச்சங்கள்னா மீன் பாருங்க, மீன் இத முத பிளஸ் பண்றது. அங்க முன்னாடி எது இருக்கு? புல் பூண்டுகளும் இருக்கு. இங்க பாருங்க 22 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1:22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, எங்க சொல்றாரு பாருங்க, கடல்ல உள்ள அந்த மீன்களை பார்த்து சொல்றாராம், தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திரத்தையும் ஜலத்தையும் நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கிடவது என்றும் சொன்னார். இன்னைக்கு மட்டனு, ஃபிஷ், சிக்கனு, எவ்வளவோ காயம் எல்லாத்தையும் இது பண்ணாரு. ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வதித்தாராம். அவர் அந்த உணவை ஆசீர்வதிச்சிருக்காருங்க. நீங்க சாப்பிடுற உணவை இதுலயே இப்படி பெருக்கத்தை கொடுப்பாருன்னா இதெல்லாம் எப்படி பாருங்க. மனுஷன் எல்லாத்தையும் சாப்பிட்டு இது பண்ணி எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். ஆனால் தன்னை உண்டாக்கின தேவனை அவன் மறந்திருக்கிறான். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக, தன்னுடைய குல தெய்வமாக, தன்னுடைய மீட்பராக, தன்னுடைய இரட்சகராக பாருங்க இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பெருக்க பண்றாரு. அழிந்து போகிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியாதிருங்கள், அழிவில்லாத நித்திய ஜீவன் வரை நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள். பரமபிதா அவரை கொடுத்திருக்காரு. என்ன அப்படி? பிதாவானவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே அந்த போஜனமா இருக்கிறது. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். I am the bread of life. பாருங்க, கம்யூனியன் அட்டன் பண்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை, நமக்காக பிக்கப்பட்ட சரீரமாய் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புசிச்சு அவருடைய ரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். நமக்குள்ளே ஆவியிலே அந்த சாப்பாடு வேணுங்க. அங்க சர்ச்சில் கிடைக்கும். இந்த மாதிரி வானொலியில தேவனுடைய வசனத்தை நீங்க கேட்பீங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்கும். அதுதாங்க எல்லாத்தையும் கொண்டு வர்றது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரதானமா இருக்கட்டும். குறைவின் மத்தியிலே ஆண்டவர் அபூர்வம் செய்கிறவர் மாத்திரமல்ல, உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். கர்த்தர் தாமே உங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் ஆசீர்வதித்து உங்களை எல்லா ரீதியிலும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.